டிடெக்டிவ் கிரவுண்ட் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்த்தராத்திரில கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்றது உங்களுக்கு எல்லாம் பழப்பா போச்சுல? என்ன பிரச்சனை நடந்தது? அந்த குடவுனுக்குள்ள பயங்கரமான துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னு போன் வந்துச்சு சார். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே ஓடி வந்துட்டேன். இந்த இடத்துல துப்பாக்கி சண்டையா? இது யாரோட வேற ஹவுஸ்ன்னு உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும் சார். உள்ள போய் பாத்தியா இல்லையா? பாக்கல சார். யாராவது வந்தவன போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெயிட் பண்றியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். என்ன சார் இது? மொத்த இடத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அட பாவமே. 2, 4, 8 ஏன் சார் ஒரு 10 பேருக்கு மேல இருப்பாங்க போல இருக்க சார். எண்ணி பாக்குறதுக்கா 2 பேரும் உள்ள வந்தோம். இதை எவன் செஞ்சிருப்பான்னு எண்ணிப்பார். இவங்க எல்லாருமே கேப்பச்சினோட ஆளுங்க தான். வேற ஏதோ ரவுடிங்க தான் இவங்க எல்லாம் கொண்டு இருப்பாங்க. இல்ல, ரவுடிங்களுக்குள்ள நடந்த சண்டை மாதிரி தெரியல. அப்படி இருந்தா எதிரி குரூப்ல இருந்து ஒருத்தன் கூட சாகாம இருந்திருப்பான். செத்தவங்க எல்லாரும் அவனுங்களோட ஆளுங்களா தானே இருக்கானுங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. எப்படியோ ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களை தூங்க விட மாட்டாங்க. உண்மைதான். அதான் எனக்கு பழகி போயிடுச்சு. சார் இங்க ஒரு நிமிஷம் வாங்கல. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. தோட்டாவிலேயே பேர் அடிச்சு வச்சிருக்கானே. இவன் எவ்வளவு கில்லாடியா இருப்பான். திமிங்கலன் பேர் வச்சிருக்கான். எதிரிகளுக்குன்னு எழுதப்பட்ட தோட்டா இது. ஏதாவது தெரியுதா சார்? நாம தேடுறவன் ஒரு எத்த, அது மட்டும் நல்லா தெரியுது. சந்தேகப்படுற மாதிரி ஒரு வண்டி வந்திருக்கு. சீக்கிரமா அங்கே நிலுங்க, நிலுங்க. இது போலீஸோட உத்தரவு. வண்டி எடுக்காத. ரொம்ப பெரிய தப்பு. மரியாதையா பொறுமையா காரை விட்டு கீழே இறங்கி கைய மேல தூக்கு. பொறுமையா பொறுமையா இறங்கு. இவ்வளவு தன்மையா பேசுற ஆபீசரை இப்பதான் பாக்குறேன். முதல்ல கீழே இறங்க. நீ நிச்சயமா இங்கதான் இருப்பேன்னு நான் அப்பவே எதிர்பார்த்தேன். கிராம்பர், நீ எதுக்காக இங்க வந்த வேகன்? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. எங்க இடத்துல என்ன நடந்ததுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னா நீ கேப்பச்சினோவை பத்திய பேசுற? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டீங்களே, சந்தோஷமா இருக்கு. அவருக்காக வேலை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நாங்க எங்க வேலையை பாக்குறோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எதுக்காக? நான் என்ன தப்பு பண்ண? இதான் துப்பாக்கி வச்சிருக்கிய. இங்க நடந்த சண்டைக்கு நீ கூட காரணமா இருந்திருக்கலாம்ல. நான் சுடணும்னு முடிவு பண்ணிருந்தா இந்நேரம் நீ என் எதிரில நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? நான் கூட சுடணும்னு முடிவு பண்ணிட்டேங்கண்ணே. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடியே துப்பாக்கிய காட்டுவேன்? நான் மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தா இதே இடத்துல உன்னை பணமாக்கி. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், சந்தேகத்தின் அடிப்படையில் இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். என் லாயர்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன அரெஸ்ட் பண்றது முடியாத காரியம். தேவையில்லாம என் நேரத்தை வீணாக்குறீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. அவனை போக விடு. என்னது? அவன் போகட்டும் சொன்ன. என் கண்ணை எடுத்து கொடுத்துட்டு போறியா? உன் வீட்டு வேலைக்காரனா நானு? அதுக்கு உனக்கு அருகதை இல்ல. வேகன், நீ சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். நான் நேரத்தை வீணாக்க விரும்பல.
ஏன்னா உங்க வேர் ஹவுஸ்ல நடந்த துப்பாக்கி சண்டையை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் உங்க வேர் ஹவுஸ் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீ புறப்படு. தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத, அப்புறம் எக்கச்சக்கமா மாட்டிக்குவ. வேகன் ஏந்தா உங்க பாச தேடி புதுசா ஏதோ ஒரு மாமா வர போறான். ஆமா, துப்பாக்கி சத்தம் கேட்கும் போது மணி என்ன இருக்கும்? யார் சார் மணி எல்லாம் பார்த்தா? படபடன்னு சுடுற சத்தம் கேட்டது, ஓடி வந்து பார்த்தேன். நீங்க வரும்போது யாருமே இல்லையா? ஏன்னா சுட்டது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு என்கொயரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நானே தூக்க கலக்கத்துல வந்தேன், எவனுமே இல்ல சார். எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருந்தா எனக்கு எப்படி சார் தெரியும்? போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏகப்பட்ட பேரை சாகடிச்சுட்டு போயிருக்கானுங்கன்னு. செத்தவன் எவனும் உத்தமம் இல்ல சார், எல்லாம் போக வேண்டிய கேஸ் தான். காலங்காத்தால எவன்டா காதுகிட்ட வந்து சங்கு ஊதுறது? நைட்டு நம்ம வச்ச வெயிட்டு தான் இப்ப தெரியுதா? இவன் யாரு? புதுசா இருக்கான். பண்ணிட்டானுங்க. தூங்கி எழுந்த ஒண்ணு பண்றானுங்களே. சொல்லுங்க, திமிங்கல பேசுறேன். திமிங்கலம் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இது என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்காக நேத்து ராத்திரி அப்படி நடந்துகிட்ட? நான் நடந்துக்கல, அவனுக்கு நடந்துக்க வச்சானுங்க. உன் சொந்த விருப்பு வெறுப்புனால அனாவசியமா நம்ம வேலையை கெடுத்துறாத. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மறந்துட்டியா? கொடுக்கப்பட்ட வேலையை யாருக்கும் தெரியாம ரகசியமா க்ளோஸ் பண்ணியாகணும். அவன் உயிரை மட்டும்தான் நீ எடுக்கணும், மத்தவங்க உயிரை இல்ல. நீ பண்ற தப்புனால நம்ம குரூப்புக்கே ஆபத்து வரும், முக்கியமா உனக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் வரீங்க? ரவுடி தானே சுட்டேன், மகாத்மாவை இல்லையே. ரவுடிங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சிட்டி போலீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பல. அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் சிட்டி போலீஸுக்கு வேலை செய்யல, எங்களுக்கு வேலை செய்யறேங்கிறத மறந்துடாத. வேட்ட ஆரம்பமாயிடுச்சு சார், சீக்கிரமா முடிச்சிடுறேன். நேரம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. நீ வர்றேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ யாருங்கிறத நீ மறந்துடாத. அத மறக்கல, ஆனா காலைல பல்லு தைக்க மாந்துட்டேன். அப்புறம் கூப்பிடுறேன். விளையாட்டுத்தனமா அலட்சியமா இருக்காத திமிங்கலம். சரி, வேலையை முடிச்சுட்டு போன் பண்றேன், பாய். அலட்சியமா இருக்காதுங்கிறான். முதல்ல இவனை கண்டுபிடிச்சு போட்டு தரணும் போல இருக்க. யாரு? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஒரு முக்கியமான வேலைக்காக உடனே நீ பீன் டவுனுக்கு போய் ஆகணும். பீன் டவுனுக்கா? அது கடலுக்கு அந்த பக்கத்துல இருக்கு, நான் இந்த பக்கத்துல இருக்கேன். பக்கத்துல எவனாவது பீன்ஸ் வித்துக்கிட்டு இருப்பான், அவனை அனுப்பி விடுங்க.
இது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு மிஷின். இந்த வேலையை ஒருத்தனால தான் பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். இதே டயலாக சொல்லுங்க. ரைட், போய் தொலைகிறேன். வெரி குட். நீ அங்க போய் சேர்ந்த உடனே உனக்கு தேவையான டீடைல்ஸ் வந்துடும். சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பு. இப்ப போற இடத்துலயாவது நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னு வேண்டிப்போம். ஒரு நிமிஷம் இல்ல, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? உனக்கு என்ன? அது சரி, போயிட்டு நீ எப்ப திரும்ப வருவ? வரும்போது வருவேன். ஓ, நான் உன்கிட்ட ஒன்னு கொடுக்கணும், கொஞ்சம் வரேன். நீ என்னையா என்கிட்ட கொடுக்கணும்? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 3 மாசமா பணம் கொடுக்காம அக்கவுண்ட் வச்சிருக்க. கிளம்பும் போது காசு கேக்குற, அபசகனமா இல்ல? திரும்பி வந்து தர. ஏய், காசு கொடுக்காம கடையை விட்டு போக முடியாது. யோ கபாலி, கொஞ்சம் வெளியே வாயா. என்ன முதலாளி? உன் சமையல் மண்ணு மாதிரி இருக்குன்னு அசிங்கமா திட்டிட்டு போறான் அவன். என்ன? உன்னை ரொம்ப கேவலமா திட்டான். என்னையா திட்டானா? நில்றடா! ஐயோ, திரும்பி வந்து தரேன்னு சொன்னா வந்து தருவேன். பரவாயில்ல பரவாயில்ல, அது கடனாவே இருக்கட்டும். தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத பிளீஸ். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? போதை மருந்து வியாபாரம் 57% குறைஞ்சிருக்கு. அதாவது பாதிக்கு பாதி வியாபாரம் குறைஞ்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய இழப்பு! இது எல்லாத்துக்கும் மேல ஆயுத விற்பனை 100 மடங்கு அதிகமாயிருக்கணும். ஆனா வியாபாரமே ஆகல. நீங்க தானே ஆயுத வியாபாரத்துக்கெல்லாம் பொறுப்பு. உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யாம என்னதான் பண்றீங்க? உங்களை எல்லாரையும் எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? எப்படி சொல்லி கொடுத்தா உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்வீங்க? ஏண்டா, நேத்து ராத்திரி கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டுட்டோனோ? நீதான் ஃப்ரீயா கொடுத்தா பெனாயிலே குடிப்பியே, அதை விடுவியே என்ன? இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு ருசியா ஒன்ன சாப்பிட்டதே இல்லையா? அதான் கொஞ்சம் ஓவரா அமுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா தூக்கிட்டு தான் போயிருக்கணும். என்னப்பா? என்ன பார்த்தா உங்களுக்கு வெட்டி பயலா தெரியுதா? வியாபாரத்தை பெருக்கி ஆகணும், புரியுதா? இந்த ஊர் முழுக்க குற்றவாளிகள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஆயுதங்களை யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஆயுதங்க வாங்கினா ட்ரெஸ் ஃப்ரீயா கொடுப்போம். அப்போ ட்ரெஸ் கண்டிப்பா வியாபாரம் ஆகல. இது என்னுடைய ஐடியா. அதே மாதிரி வியாபாரத்தை பெருக்க உங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஒருத்தருடைய யோசனையை மாத்திரம் செயல்படுத்தக்கூடாது. அடுத்தவங்க யோசனையை கேட்கணும். தைரியமா சொல்லுங்க சார். இன்னைக்கு அப்பளத்தை கூட ஆடு பார்த்து தான் வாங்குறாங்க. பேசாம நாமளும் ஒரு ஆடு எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணா வியாபாரம் பிச்சுக்கும்ல. முடியலடா. என் ஐடியாவை மாத்திரம் செயல்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லாம உங்களை எல்லாரையும் வேலைக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு இப்ப தோணுது. எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு சொல்லி கொடுத்தும் பார்த்தாச்சு, சொல்லியும் பார்த்தாச்சு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. அதனால உதவா கரைகளை தூக்கலாம் நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வேண்டுகோள். கேளு. நானே எனக்கு வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துறேன். என்ன வேலையை விட்டு தூக்கிருங்களேன். முதல்ல தூக்குற, அப்புறம் வேலையை விட்டு தூக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன். ஆரம்பிங்க. நாலு கழுத வயசாச்சு வீடியோ கேம் விளையாடுது பாரு. என்ன ராஜா பண்ற?